இந்த தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்ட விதம் குறித்து சில முன்னோட்டங்களை தருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்து இந்த நிதிநிலை அறிக்கை இன்று சட்டமன்றத்தின் முன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்களிலிருந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் வரை ஆலோசனை நடத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், அதிகாரிகள், அவர்களிலிருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வரை கருத்துக்கள் கேட்கப்பட்டன. சமூக ஊடகங்களில் வந்த ஒரு சிறு செய்தி கூட ஒரு அழகிய ஒரு திட்டமாக உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் பரந்துபட்ட ஒரு ஆலோசனையை நடத்தி நிகழ்த்தி இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முன்னோட்டமாக குறித்து இது குறித்தான இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தான ஒரு சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது ஃபின்லாந்து பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி உட்பட அந்த அளவுகளின்படி பார்த்தால் நெதர்லாண்ட்ஸை ஒட்டியது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் 6% மக்கள் தொகை, 4% பரப்பளவு. ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு 9%. நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது 2020-21 கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம். அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம். தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம். நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி 3% என்பது குறியீடு. அந்த 3% குறியீடை 25-26 நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும். கடன் வாங்குவது என்பது அப்சல்யூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து. அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதற்கேற்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பத கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள். அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள். நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் 28% கீழ் நீங்கள் கடன் ஒரு மாநிலம் கடன் வாங்கக்கூடும், வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது. அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக குறைவாக அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த 25-26 ஆண்டு 26% என்ற அளவில் நம்முடைய பொருளாதாரத்தில் 26% என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த இது செய்தி தெரிகிறது. நம்முடைய வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நம்முடைய வருவாய் வரவினங்களுக்கும் செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்பது கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது. எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. அது குறைந்து கொண்டே வந்து 25-26 ஆண்டு 1.17% இருக்கும். கணக்கில் பார்த்தீங்கன்னா 2024-25 ஆண்டு சென்ற வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது 49,000 கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் 3,000 கோடி குறைத்திருக்கிறோம். அடுத்த வருடம் இது 41,000 கோடி அளவிற்கு இது குறையும். அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். கூட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் 41,000 கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம். வந்திருந்தால் இந்த வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய துணிவு.